வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஜுகேஷன் ஃபார் யூ தமிழா. ஆசிரியர்களுக்கு வணக்கம். யூஜிடிஆர்பி தேர்வுக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு 25 நாட்கள் தான் தேர்வுக்கு இருக்குது. இந்த டேஸில் நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கொஷின்ஸு ப்ளஸ் உங்களோட மேஜருக்கு கொஷின்ஸுன்னு டோட்டலாக உங்களுக்கு 5000+ கொஷின்ஸ் இருக்க மாதிரி வித் ஆன்சர்ஸோடு உங்களுக்கு நான் புக் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணும்னா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணுனாலும் தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் வேணுனாலும் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கும், ப்ளஸ் உங்கள் மேஜரோட ஸ்டடி மெட்டீரியலும் அதில் இருக்கும். சரிங்களா? வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. 650 சம்திங் தான் வரும். வேணுன்னா வாங்கிக்கோங்க. எக்ஸாமுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்குது. அந்த 3 வீக்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த லாஸ்ட்டு 3 வீக்ஸ் நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த லாஸ்ட்டு 3 வீக்ஸ் யார் அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ரேங்க்கில் மேலே இருப்பாங்க. அது ரொம்ப க்ரூஷியல். அது எப்படி ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் 10 ரேங்க்கில் உங்களோட மேஜரில் இருப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பாக ரிவிஷன் பல டைம் பண்ணோம். 2 டைம் 3 டைம் இல்லை, ஒரு 10 டைமாவது ரிவிஷன் பண்ணோம். எப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணது ஓகே இருக்குது அப்படின்னா, ஒரு பேஜ் நீங்கள் ஒரு யூனிட்டில் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஜில் என்னென்ன இருக்குது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்படியே கண்ணை மூடினீங்க அப்படின்னா ஃப்ளோ வரணும். அந்த மாதிரி எப்போ வருதோ அப்போ தான் நீங்கள் பக்காவாக அந்த டாப்பிக்கில் நீங்கள் ரெடி ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு எங்கன்னா ஸ்டக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்து அதை 2-3 டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக பிரெயினில் ஸ்டோர் ஆகிரும். எப்போ நீங்கள் அந்த ஃப்ளோவில் சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு மூவ் ஆகணும். அது வரைக்கும் திரும்ப திரும்ப படிங்க. அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட் போயிட்டிங்கன்னா உடனே 4th யூனிட் அப்படியே போகக்கூடாது. 1, 2, 3 திரும்ப படிச்சுட்டு தான் 4க்கு போகணும். நீங்கள் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக 4, 5, 6 போனீங்கன்னா முன்னாடி பட்சம் 1, 2, 3 எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் 8th யூனிட் 9th யூனிட்லாம் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி படித்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு லோ ஆகிடும். அந்த கான்ஃபிடென்ஸ் லோ ஆகிறத விடவே கூடாது. எப்பயுமே பாசிட்டிவ் தாட்டோடே இருக்கணும். அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்கள் அந்த யூனிட்டை தொட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும், உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் இருக்கும். சரிங்களா? அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்புறம் கொஷின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை தான் உங்களோட சக்ஸஸை தீர்மானிக்கும். கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடையிறது ரொம்ப 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 கஷ்டம். எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. ஸோ அதுக்கு தான் நான் புக் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே சஜஷன் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது, அதனால தான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய டிஆர்பியில் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கொஷின்ஸ் வருது. சரிங்களா? அதை வாங்கி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணுங்கள். டெஸ்ட்டு திரும்ப 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 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டுன்னு எழுதிட்டே இருங்க. வெப்சைட்ஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது, அதெல்லாமும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு 1 வீக் இருக்கும்போது நீங்கள் புதுசாக எதையுமே படிக்காமல் ஸ்மூத்தாக அழகாக படித்ததெல்லாம் திரும்ப சாஃப்டாக படிச்சுட்டு வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா வரும். படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் வராது. அது எல்லாத்தையும் சாப்பிட்றது, தூங்குறது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதே சமயம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிச்சுட்டே இருங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இன்னும் ஒரு 3 வீக்ஸ் தான் இருக்குது. இந்த 3 வீக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லைஃப் அழகாக ஒரு டர்ன் ஓவர் கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் கண் எதிரில் பார்ப்பீங்க. உங்கள் ஃபேமிலியோ ப்ளஸ் வெளியே எல்லாமே உங்களோட ரெஸ்பெக்ட் எல்லாமே வேறு மாதிரி மாறும். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த 3 வீக்ஸ் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. சரிங்களா? மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.